Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் சில பகுதிகளில் பலத்த காற்றும் வீசியுள்ளது. இதேவேளை சீரற்ற இந்த வானிலை காரணமாக கொழும்பு டூப்ளிகேஷன் வீதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. கொல்லுப்பிட்டி டூப்ளிகேஷன் வீதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்பட்டது. முறிந்த மரத்துக்கு அடியில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் ஆக்கப்பட்டிருந்ததுடன் வீதியில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சத்தம் ஒன்று கேட்டது. கண்ணாடிகள் உடைந்திருந்தன. பின்புறத்திலேயே மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்திருந்தது. அதன் பின்னர் கதவை திறந்து கொண்டு அவர் வெளியே வந்தார். நானும் வெளியே வந்து பார்த்தபோது மற்ற பக்கம் முச்சக்கர வண்டி ஒன்று அகப்பட்டிருந்தது. அதற்குள் ஒருவர் அகப்பட்டிருந்தார். பின்னால் இருந்தவரினால் வெளியே வர முடிந்தது. பின்னர் பெக்கோ ஒன்றின் ஊடாக மரத்தை சற்று தூக்கி அவர் வெளியே எடுக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதேவேளை வறட்சியினால் பாதிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டையில் இன்று அதிகாலை முதல் மழை பெய்தது. வறட்சியினால் லுடுகும்பிகர, சூரியவெவ, ஹம்பாந்தோட்டை பிரதேச மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தனர். எவ்வாறாயினும் 8 மாதங்களின் பின்னர் இன்று குறித்த பகுதிகளில் மழை பெய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இரண்டாவது பருவப்பெயர்ச்சி காலநிலையின் போது குறிப்பாக வறட்சி நிலவிய பகுதிகளில் மாலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நேற்றிரவு முதல் பெய்த கடும் மழையினால் காலி நகரின் சில வீதிகள் நீரில் மூழ்கின. மழையுடன் மொரகொடவாவி பெருக்கெடுத்தமையினால் காலி கொன்கக சந்தியின் அப்துல் வஹாப் மாவட்டத்தின் கலுவெல்ல வீதி இவ்வாறு மூழ்கி காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். காலியில் 81.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் நவலம பிரதேசத்தில் 101 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை ஹிக்கடுவ அலுத்வல வீதி நீரில் மூழ்கியிருந்ததுடன் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாரவல மற்றும் மெதகம பிரதேசங்களில் உள்ள வீதியில் மரம் முறிந்து வீழ்ந்தமையால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து 15 நிமிடங்கள் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நிலவும் சீரற்ற வானிலையினால் சிலாபம் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் மீனவர்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மழையினால் மாரவல, மீகொட உள்ளிட்ட சில பிரதேசங்களின் 1000 ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். 4 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்சியை முன்னெடுத்திருந்தோம். அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. கால்வாயை தூய்மை செய்து நீரை அகற்றுவதற்கு இடமளிக்கவில்லை. நாம் கடன் பெற்றே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். நுவரெலியா, பதுளை மற்றும் பண்டாரவளை ஆகிய பிரதேசங்களில் இன்றைய தினம் கடும் பனிமூட்டத்துடனான வானிலையே நிலவியது. எவ்வாறாயினும் நாளை முதல் மழை வீழ்ச்சி குறைவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. தொடர்ந்தும் ஹம்பாந்தோட்டையில் மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது.